தாவேகா கூட்டணியில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் நீ ஜெயிச்சு காட்டு பார்த்துடுறேன் நானே அப்படின்னு சவால் விட்டார் ஆதவ அர்ஜுனா. இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தாவேகா கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை அரசியல் சூழலில் உருவாக்கி இருக்குது. இதை விடவும் முக்கியமானது தமிழ்நாட்டில் தற்போது நடப்பது குதிரை பேரம்தான். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து நீடிப்பதற்காக செய்யக்கூடிய இந்த கலாச்சாரம் வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் வந்துவிட்டது. இதை எப்பாடுபட்டாவது உடனடியாக நிறுத்துவது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தான் செய்கிறார்கள்னா தாவேக்காவே செய்யக்கூடியது குதிரை பேரம் தான். ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரிக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியஸ் அலிகேஷனை வந்து அவங்களுடைய தோழமை சக்தியிலேருந்து வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களாகவே விருப்பப்பட்டு வந்தாலும் நீங்கள் அவங்களை சேர்க்கக்கூடாது, சேர்த்தீங்கன்னா தப்பான முன்தாரணமாயிடும். நாங்கள் 3 பேர் கேட்டதுனால தான் நாளோட ராஜினாமா நின்னது. ஸோ அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக என்னவா இருக்குதுன்னா, அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்குது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு அதையே வச்சு ஓட்ட முடியும். இன்னைக்கு நேற்று கூட இப்போ ஒரு ஆப்ரேஷன் எல் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. ஆப்ரேஷன் எல்னா ஆப்ரேஷன் லாட்ரியா ஆப்ரேஷன் லீமாவான்னு தெரியலன்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்குது. அதில் 10 எம்எல்ஏ இன்னும் இப்போ வந்து 6 பேர் இல்லாமல் இன்னொரு 10 எம்எல்ஏ வந்து அதிமுகவிலேருந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க தாவேகா. அது ஆகஸ்ட் 15க்குள் அதை செய்து முடிக்க வேண்டும்னு கெடு வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் செய்தி வந்திருக்கு. அதாவது கோட்டையில் இவர் தானே கொடியேற்றுவார், குடியரசு தினத்துக்கு தான் கவர்னர் ஏற்றுவார்னு நினைக்கிறேன். இவர் கோட்டையில் கொடியேற்றுவதற்கு முன்பாக விசிலுக்கு 117னா எலெக்ஷன் நடக்கணும். மொத்த எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு மட்டுமே தனி மெஜாரிட்டி என்கிற அந்த லட்சிய கனவை அடைவதற்கு 17 எம்எல்ஏ குறையுதுன்னு வச்சுங்களேன். 234 ஏற்கனவே 7 காலி இருக்கு. இன்னொரு 10 சேர்த்தா 17 குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 217 ஆயிடும். அப்போ 217 பாதினா உங்களுக்கு 109 இருந்தாலேயே பெரும்பான்மை ஆட்சி. அப்போ இடைத்தேர்தல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தாவேகாவின் பெரும்பான்மை அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் உறுதி செய்வதை நோக்கி அவங்க நகர்றாங்க. இதுல 2 கட்சி இருக்கிறாங்க, அவங்களே நம்ம கூட்டணியை முறிச்சுக்கலாம்னால அவங்க வெளியே வருவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய அளவுக்கு நகமும் சதையுமாக அப்படி ஒன்றிட்டாங்க. நம்ம காங்கிரஸையும் ஐயுஎம்எல்ஏ ஆப்வியஸாக அதில் எடுத்துக்கலாம். மியூசிக்காவும் இருந்தாலும் அப்படி தான். இருந்தாலும் அப்பப்போ அவர் ஏதாவது பேசி, இப்போ வீரபாண்டியன் பேசுனது குறித்து நீங்கள் கருத்து கேட்டாங்க. எனக்கு ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னும் எங்களுக்கு திமுகவோட நட்பு இருக்கிறது, திமுகவை 4 அடி அடிக்கிறது, அடிச்சுட்டு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் எங்களுக்கு இன்னும் நட்பு இருக்கிறது, நாங்கள் நல்ல உறவுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் வீரபாண்டியன் அவர்களுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பாராங்கிற கேள்வியை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டாதான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது செய்தியாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் ஆன், சிபிஐ சீஃப் லெஃப்ட் டு கோ சோலோ இன் டிஎன் ரூரல் பாடி போல்ஸ் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க. எங்களுக்கான இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியை பாதுகாப்பதற்கு நாங்கள் போகணும்னு ஒரு காரணம் சொன்னாங்க. இப்போ என்னன்னா, அவங்க ஆதரவு கொடுத்துட்டதாலேயே தாவேகாவின் பாவங்களை நாங்கள் சுமக்க முடியாது அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். தேவையில்லை. ஏன்னா நீங்க 4 இன்னீங்க, 3 இன்னீங்க, அடுத்த 6 இன்னீங்க, இப்போ 16 நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்கள் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்புறம் உங்களுடைய பாவங்களை நாங்கள் சுமக்க முடியாது. அப்புறம் நாங்கள் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லாமல் போயிடும். எங்களுக்குன்னு தனி ஐடென்டிட்டி இருக்குது. அந்த ஐடென்டிட்டியை பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் அவர் முன்வைக்கிறார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, இது ஐயா வீரபாண்டியன் அவர்களோடு நிற்குமா? ஐ திங்க் சிபிஐ, சிபிஎம், இன்னொரு இடதுசாரி அமைப்பு சேர்ந்து கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா? இப்போ இது அதனுடைய குரலா வலுப்பெற போகிறதாங்கிற கேள்வியும். பொதுவாக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சிகளா இருந்தாலுமே அவங்க எந்த முடிவுகள் எடுக்கும் போதும் ஒரே முடிவாக எடுக்கிறது அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே பார்த்தோம்னா ஒரே முடிவு தான் எடுக்கிறாங்க. இப்போ வீரபாண்டியன் அவருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது சிபிஎம் சண்முகம் அவரோட வாய்ஸோட ஒத்து போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போ ஒருவேளை நாங்கள் லோக்கல் பாடியில் தனியாகத்தான் கூட்டணியாக நிற்க போகிறோம், அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குது, எங்கள் இயக்கத்துக்குன்னு ஒரு வலிமை இருக்குது, எங்களுக்கு தொழிற்சங்கம் இருக்குது, கிளைகள் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தான் ஃபோர்ஸ் இருக்குது, என்ன சப்போர்ட் இருக்குது மக்கள்கிட்டங்கிறத நாங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம், அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் பாடி எலெக்ஷனில் நாங்கள் அந்த கூட்டமைப்பு உருவாக்கணும் இல்லைங்களா? சிபிஐ, சிபிஎம், சிபிஐ-எம்எல் இந்த 3 இடதுசாரிகளும் சேர்ந்து தனியாக ஒரு பரிசோதனை முயற்சியில்
நாங்கள் இறங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. ஸோ இதே கருத்தை விசிலை எதிர்த்து வாய்ப்புடைய இடங்களில் விசிலையும் எதிர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக அதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்று, இவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். கடந்த ஆட்சி காலத்தில் பல விஷயங்கள் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள், சில இடங்களில் போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதுவே தோழமை சுட்டலாக இருக்குது. தோழமை சுட்டல் பத்தலன்னு ஒரு விமர்சனம் கம்யூனிஸ்ட்கள் மீது வைக்கப்பட்டது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படிங்கிற பேரில் வீடுகளை அகற்ற இடங்களில் போய் அவங்க ஆஃபீஸாக போராடி இருப்பாங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பல இடங்களில் சாதிய ரீதியிலான கொடுமைகளுக்கு எதிராக நின்றது. ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்ததற்காக அவங்களுடைய மாவட்ட கட்சி அலுவலகமே ஒரு இடத்துல ஒரு கும்பலாக சூறையிடப்பட்டது சவுத்தில். ஐ திங்க் இது நெல்லையா தென்காசியான்னு தெரியல, அந்த பக்கம் தான். ஸோ அப்படியான விஷயங்களையும் அவங்க எதிர்கொள்வதற்கு. ஆனால் இதுவே திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருந்ததா, இல்லை அவங்கள வந்து ஒரு விஷயத்தை மாற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் அந்த அழுத்தம் பத்தலைன்னு ஒரு விமர்சனம் இருந்தது. அப்போ அந்த டோனில் இல்லாமல் நீங்கள் கடந்த காலத்துலலாம் இப்போ 2001 தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் கலைஞர் கைதுக்கு பிறகோ இல்லை டெஸ்மா கொண்டு வந்து 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கிய போது அவங்க நேர் எதிர்கட்சியாக ஒரு பொசிஷன் நீங்கள் எடுத்தாங்கல்ல. அப்படி செஞ்சிருந்தா அது உங்களுடைய வாக்கு வங்கியை காப்பாற்றிருந்திருக்கலாம். இந்த தேர்தலில் உங்களுக்கும் தான் வாக்கு வங்கி சரிவாயிருக்கு. திமுக அதிமுகவை விடவும் நம்ம சொல்றது பெர்சன்டேஜாக எடுத்தா இப்போ அவங்களுக்கு 5%, 8% குறையுதுன்னா வச்சிருந்த 25ல் அந்த 8ங்கிறது கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஒரு 30% குறைஞ்சதுன்னா எப்பவுமே நமக்கு என்ன இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கிறது பார்த்தா அதில் மோர் தென் 40%, 45% போனால் அதை விட உங்களுக்கு ப்ரொபோர்ஷனல் லாஸ் அதிகம்னு ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆளுங்கட்சிக்கு தோழமையோடு இருக்கிறோம் என்பதற்காக அல்லது பாஜக எதிர்ப்பில், இப்போ பாஜக எதிர்ப்பில் இவங்க இருக்க போகிறதுல இங்கே ஒரே தளத்தில் பயணிக்கிறோங்கிறதுக்காக நம்ம சுட்டி காட்ட வேண்டியதை இன்னும் அழுத்தமாக சுட்டி காட்டாமல் விட்டு தவற செய்யக்கூடாது என்கிற கோணமும் இதில் இருக்கா, கோர்ஸ் கரெக்ஷனாங்கிறதும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதில் அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிற இடத்துக்கு மறுபடியும் வர்றார். பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிராக ஆளுங்கட்சி செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஏற்கனவே சண்முகம் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுலேருந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேகாவுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க, தாவேகா ஆட்சிக்கு வரணும்னு தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ வீரபாண்டியன் பேசி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மேண்டேட் அப்படிங்கிறது டிவிகேவை நோக்கி. அது என்னன்னா, நீங்கள் சிறுபான்மையாக ஆட்சி அமைக்கிறது தான் பீப்புள்ஸ் மேண்டேட். பீப்புள்ஸ் மேண்டேட்டுக்கு எதிராக அவங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணி வர சொல்லிட்டு திருப்பி இடைத்தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மக்களை வந்து கேலிக்குரியதாக ஆக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறத தான் அவர் சொல்றாரு. கேப்டன் விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்தை தானே காட்டியிருக்கிறீங்க, மறுபக்கத்தையும் காட்டுங்க என்பதாக. அவர் அந்த சொன்னதில் எனக்கு என்ன மாற்று கருத்து இருக்குன்னா, திமுக அதிமுக கூட்டணி வைப்பது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னதை முழுமையாக அவர் சொல்லியிருந்தா, இந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருந்தா அதுக்கு எனக்கும் உடன்பாடு இருந்திருக்கும். தனிப்பெரும் கட்சியாக எல்லாம் வந்துட்டீங்க, தாவேக்கா இருக்கு, 2வது திமுக, 3வது அதிமுக. ஆளுநர் தனிப்பெரும் கட்சியாக தாவேக்காவை தான் முதல்ல அழைக்கணும். அவங்களால கூட்டணியை 118 கொண்டு வர முடியலன்னா 2வது கட்சியாகிய திமுகவை கூப்பிடும்போது போஸ்ட் போலில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் சேரலாம், போஸ்ட் போல் அலையன்ஸ் கரெக்டு, இது போஸ்ட் எலெக்ஷன் ஹார்ஸ் ட்ரேடிங் தப்புங்கிற நிலைப்பாடை சொல்லியிருந்தா அது ஆக்சுவலாக உண்மையானதும் போல. கவர்னர் முதல் வாய்ப்பு தாவேக்காக தான் கொடுக்கணும், தனிப்பெரும் கட்சி அவங்க தாங்கிறது சட்ட வாய்ப்பும் அப்படிதான் இருக்கு. இதை அவர் வச்சிருந்தா பரவாயில்ல. நீங்கள் போஸ்ட் போலில் சேரக்கூடாதுன்னா அது எந்த வகையில் சரியானதுங்கிற கேள்வி வருது. போஸ்ட் போலில் திமுக அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் இன்னொரு தேர்தல் வேண்டாம் என்பதற்காக இந்தியா ஏற்றுக்கொண்ட வழிமுறைகளில் போஸ்ட் போல் அலையன்ஸுங்கிறது சட்டவிரோதமும் கிடையாது, அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லை, இல்லீகலும் இல்லைங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்பயே அதில் நமக்கு அதை இருந்த மாற்றுக்கிறது அதுதான். பட் இப்போ தெளிவாக இந்த சென்ஸ் தாவேக்காவை வந்து இதுக்கு முன்பாக திமுக அதிமுக சேரக்கூடாதுன்றதுனால தாவேக்கா யாரை வேணாலும் எங்கிருந்து வேணாலும் ராஜினாமா பண்ணிட்டு சேர்க்கலாம் என்பதை நாங்கள் அங்கீகரிப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது சொல்றாரு. ஹார்ஸ் ட்ரேடிங் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, நீங்களும் நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். விட்னஸ், நம்ம தான் அதுக்கு விட்னஸ். ஸோ அது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. தேர் இஸ் நத்திங் டு ஹைட். மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, வெளிப்படையா வெட்ட வெளிச்சமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இது வந்து தாவேகா கூட்டணிக்குள் என்ன மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது இல்லாமல் ஜூவியில் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிபிஎம்முக்குள்ள தாவேகா கூட்டணி சேர்ந்த பிறகு சிபிஎம்முக்குள்ளேயே வந்து
பல முரண்பாடுகள் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதாவது அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, குடும்பங்களையே கூட இரண்டாக பிளந்து தாவேக ஆதரவு எதிர்ப்புன்னு தலைமுறைகளுக்கு நடுவில் பிரித்த முதலமைச்சர் விஜய் அல்லது தாவேக சிபிஎம்முக்குள்ளேயும் அந்த கோடை போட்டு கூட்டணியில இருக்க எல்லா கட்சிக்குள்ளேயும் ஆக்சுவலா கோட்டை போட்டாங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. தாவேக ஆதரவு, தாவேக எதிர்ப்பு. இல்லை தாவேக எதிர்ப்பு கூட இல்லை, தாவேகாவை ரொம்ப சீக்கிரமா நம்பிட வேண்டாம். இவர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்ன போதே அவர் சீர்காழி எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், அவரு பதிவு பண்ணது திமு ராஜேந்திரன் அவர்கள் ஒரு 6 மாசம் கடைநல்லூர் ஒரு 6 மாசம் நம்ம டைம் எடுப்போம், அதாவது இவரை நம்புறதுக்கு முன்னாடி அசஸ் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் எடுப்போம் தலைவர், உங்க பேரும் சேர்த்து டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருக்கு என்ன புரிதல் இருக்கு, மாநில உரிமை சார்ந்து இல்லை தேசிய அரசியல்ல பாஜகவின் மீதான பார்வை, இதை அசஸ் பண்றதுக்கு இல்லை மக்கள் நலன் சார்ந்து அவருக்கு வர்க்கம் குறித்த புரிதல் இருக்கா அல்லது வகுப்புவாதம் குறித்த புரிதல் இருக்கான்லாம் பாப்புன்னு அவருக்கு சொன்னது தானே தவிர நீங்க அவங்க போறது தப்புன்னெலாம் தலைவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லைங்கிறது தான் அவருடைய ஹம்பிள் ரெக்வஸ்டாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு 6 மாதம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்யூனிஸ்டுகள் உட்பட உள்ள செக்ஷன்ஸாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ஏங்க பாராட்டணும், அவங்க எதுக்கு செய்கிறாங்கன்னா அவங்க லாப நட்டத்துக்கு செய்கிறாங்கன்னா அதையே நம்ம பாராட்டணுங்கிற கேள்வியை தான் பலரும். இப்போ சிபிஎம் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு அப்படிங்கிறவங்க வந்து தீவிர தாவேகா எதிர்ப்பாளர்களாகவே இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த பிறகு இருக்கிறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங் சம்பந்தமாலாம் கடுமையா அதில் வந்து தாமுகாசால இருக்கக்கூடிய ஆதவன் தீச்சன்யா, கனகராஜ், இன்னும் நிறைய பேர் சிபிஎம்ல வெளிப்படையா பாலபாரதி அவர்கள் கேட்டது அதெல்லாம் சரிங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயெல்லாம் பார்க்குறீங்க, அது மகப்பேறு பிரிவுக்குள்ளே நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆணாச்சே எப்படின்னு அது போகலாம், அங்கே இவ்வளவு கேமரா டீமோட உள்ளே போகிறது சரியாங்கிற கேள்வியும் அவங்க எழுப்புனாங்க. அது கூட நம்ம பார்க்க முடியும். கடுமையான எதிர்ப்பு உள்ளேருந்து வர ஆரம்பித்த உடனே இந்த அழுத்தத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது அல்லது இதை எப்படி நம்ம கொண்டு போகிறதுங்கிறதுக்காகவே வந்து சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வந்து அப்பப்போ தாவேக்காவுக்கு எதிராக 2 அறிக்கையை வெளியிடக்கூடிய அழுத்தத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஜூவியில் வந்துருந்தது. இல்லை இப்போ நீங்கள் ரிவர்ஸ் சில விஷயங்கள்லாம் அவங்க எல்லாச்சும் பேசுகிறாங்களேன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சேலத்தில் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் திரும்பவும் அங்கேயே சிலையை ஏற்கனவே இருக்கக்கூடியதை பயன்பாட்டுக்காக அந்த மாதிரிலாம் தட்டிக்கிட்டே அடைக்கிறது இதை எதுவுமே இல்லாமல் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணவங்களை வழக்கு இல்லாமல் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டு அறிக்கை கொடுத்த இயக்கமாக சிபிஐஎம் இருக்கிறது, நம்ம அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பக்கம் விசிகா அது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார்களா என்கிற கேள்வியும் எழுகிறது. அப்போ அந்த மௌனம்ங்கிற இடத்துல சில இடங்களில் பேச வேண்டியது இவங்க தான், குறைஞ்சபட்சம் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பதிவு செய்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களும் அப்படி நகர்ந்துட்டாங்கன்னா இப்போ உள்ளபடியே அவர் சீமான் கேட்பார்ல, நாதியற்று போனோமா நாம் என்கிற நிலைக்கு சிவில் இஷ்யூஸு, சிவிக் இஷ்யூஸு, அன்றாட பிரச்சனைகளாக மக்கள் சந்திக்கக்கூடியது, இதை வந்து அழுத்தமாக பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு அபாயகரமான நிலையும் இருக்கிறது. எல்லோரும் சந்தர்ப்பவாதிகள் எந்த எல்லை வரை அல்லது அதுக்கான வாய்ப்பு எவ்வளோ உறுதியாக கிடைக்கும் போதுன்னு இதை பொதுமைப்படுத்தி நார்மலைஸ் பண்ணி நகர்த்தி விட்டுட்டு பப்ளிக்குக்கும் அரசியல்வாதிகளுடைய லாப நஷ்ட கணக்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அது தனி இது தனி விளக்கிற முடியுமாங்கிற ஒரு குழப்பமான நிலையை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் நகர்ந்த முடிவு அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து தாவேகா கூட்டணிக்குள்ள உருவாக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. எப்படின்னா ஏற்கனவே இடதுசாரிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாட்டை ஒட்டியே எங்களுடைய நிலைப்பாடு இருக்கு. அது அமைச்சரவைக்கு போறதுக்கு முன்னாடி, அது கூட ஆட்சிக்கு ஆதரவளிப்பதற்கு முன்பாக ஆக்சுவலாக அந்த கூட்டமே அவங்க வந்து கமர்ஷியல் கேஸை ஏற்றிட்டாங்கிறதுக்காக நடத்தின ஆர்ப்பாட்ட கூட்டம். ரிசல்ட் வந்தது யாருக்கும் பெரும்பான்மையிலே இவங்க அடுத்த நாள் மோடி அரசை எதிர்த்து போராட்டத்துக்கு போனாங்க. அநேகமாக பாஜக அரசை எதிர்த்து விசிகா நடத்திய கடந்த 2 மாதத்தில் நடந்த போராட்டமாக அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவங்க எதுவும் பிஜேபிக்கு எதிராக போராட்டம்ங்கிற வகையில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை செஞ்சு தான் நமக்கு தெரியல. கருத்துக்கள் பேசுவாங்க, மற்றது பதிவு பண்ணுவாங்க, அமைச்சர் பண்ண வேண்டாம், கட்சியாக சில விஷயங்கள் செய்வாங்க. பட் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இப்போ அதை ஒட்டினா இல்லையே நீங்கள் தான் இது யுவர் கவர்மெண்ட் சொல்ல போனால் அது வந்து கவர்மெண்ட்ல நீங்கள் அங்கம் இல்லை, இது நடப்பது தாவேகா கூட்டணி சர்க்கார். மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் வன்னியரசு இருக்கிறார். கள்ளக்குறிச்சிக்கு அவரை கொண்டு போய் பொறுப்பு அமைச்சராக ஒரு அமைச்சர் நியமிக்கிறாங்க. அவர் கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பெயர் நீக்குனது தவறுன்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னாலும் கூட அரசினுடைய அமைச்சராக அவர் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இல்லை, இது எங்கள் கவர்மெண்ட், நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கோம், அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல
அவர் போறாருங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியான இந்த முரண்கள் அடுத்த என்ன எல்லாம் அவர் தனியாக நீ போனதும் அங்கே பார்த்துட்டு நேராக இப்படி திரும்புகிறாங்கிற மாதிரி இப்போ போய் காங்கிரஸ்ட்டை கேட்டால் நாங்கள் மேயரே எத்தனை வேணும்னு பேசிட்டோன்ட்டுருவாங்க. ஆப்வியஸாக அதுக்கு அவங்க தயாராக தான் இருந்தாங்க. மகாபலிபுரத்தில் அது ஒருவேளை சிபிஎம் உள்ளே போய் அதை அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா மேயர் சீட்ஸ் வரைக்குமே கூட நாமினலாக நம்ம சிபிஐ சொல்லிடலாங்கிற அளவுக்கு தாவேக்கா, அதாவது நீங்கள் ஒன்ஸ் வந்தது தான், அங்கே போயிட வேண்டாங்கிறதுக்கான தூண்டல்களை வைத்திருந்ததாக சொல்லப்பட்டது. பட் சிபிஎம் போகலங்கிறதே ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வரலங்கிற மாதிரி இருந்துட்டு இந்த கையை தூக்குறதுக்கெல்லாம் அவர் முதலமைச்சர் நிற்கல பாருங்க. அவர் ஆதவர்ஜுன் அவர்களை நீங்கள் நில்றீங்கன்னுட்டு நீங்கள் அவர் இருந்தார், நிர்மல்குமார் இருந்தார் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் மொத்தமாக கூட்டு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுதான் தாவேக்கா அரசுக்குங்கிறத தாண்டி கூட இருக்க மற்ற கட்சிகள்லாம் இப்போ இதை கொண்டு போய் கருத்து கேட்க போகிறாங்க. அது எங்கள் கூட்டணி உறுதியாக தொடர்கிறது. இப்போ திரும்ப இவர்கிட்டே போய் கேட்டாங்கன்னா அவர் சொல்வார், 5 ஆண்டுகள் இந்த அரசு முழுமையாக நிறைவு செய்வதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும். அது மேட்டர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் மட்டும். அதில் நீங்கள் எங்களை எப்பயும் நம்பலாம். ஆனால் அரசினுடைய கொள்கை முடிவுலாம் நாங்கள் அரசினுடைய நிலைப்பாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய ஆதரவு கிடையாது, அரசுக்கு மட்டும்தான் ஆதரவு அப்படிங்கிறதுல இந்த அரசினுடைய காலம் என்பது 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குகிறோம். அதை தாண்டி மக்கள் பிரச்சனை எங்கள் கருத்துக்களை நாங்கள் பேசியே தீருவோம் அப்படின்ற மாதிரி. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.